மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். நம்ம அண்ணாமலை இப்போ வடக்கு வரைக்கும் போய் அடி வாங்கிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஊர்லேயே போறவங்கள கலை தான் வாங்கிட்டு இருப்பாரு. ஆனா வடக்கானுங்க இன்னைக்கு அண்ணாமலை காலையே வெட்டணும்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த அளவுக்கு அவருடைய வாய் முகூர்த்தம் அந்த மாதிரி. எங்க போனாலும் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்ல. அப்படி இவருக்கு என்னதான் ஆச்சு, இது என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம தேடிக்கிட்டே இருக்கும்போது அதே வாயை வச்சுக்கிட்டு அடுத்த கருத்து அடுத்த சர்ச்சையிலேயே மாட்டிக்கிட்டாரு. 24 மணி நேரம் விரதம் இருந்தா கேன்சர் செல்லுக்கு போற எனர்ஜி கட் ஆகி அந்த கேன்சர் செத்துருமா. 7 நாள் சஷ்டி விரதம் இருந்தா கேன்சரே செத்துருமா. இதை யாரா சொல்றது இந்த அறிவாளின்னு தேடி பார்த்தா 20,000 புத்தகம் படிச்ச அண்ணாமலை தான் இதையும் பேசி வச்சிருக்காரு. எங்க பார்த்தாலும் கேன்சர், எந்த வீட்டுக்கு போனாலும் கேன்சர். மாமா வீட்டுக்கு போனா கேன்சர், சித்தப்பா வீட்டுக்கு போனா கேன்சர். ஆனா பேரை மட்டும் மாத்தி மாத்தி சொல்றாங்க. என்ன பேரு நமக்கே புதுசா இருக்கு. 24 மணி நேரம் விரதம் இருந்தீங்கன்னா கேன்சர் செல்லுக்கு போற எனர்ஜியை கட் பண்ணீங்கன்னா செல் செத்து போயிடுங்க. சஷ்டி விரதம் 7 நாள் இருந்தீங்கன்னா இத்தனை விரதமா நாம என்ன பண்ண, செவ்வாய்க்கிழமை விரதம், வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடாதீங்க. ஆட்டோமேட்டிக்கா உடம்புல கேன்சர் செல் வந்து செத்து போயிடும். சனிக்கிழமை சாப்பிடாதீங்க, கேன்சர் செல் செத்து போயிடும். வருஷத்துக்கு ஒருக்கா பாடி கிளீன் பண்ணுமா, 7 நாள் விரதம் இருங்க, மொத்த கேன்சர் செல் செத்து போயிடும். எப்படி நம்ம முன்னோர்கள் கேன்சர் வந்துச்சு யாருக்குமே பார்க்காதே பார்க்காதே. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவரு இந்த மாதிரி பேசுறது ஒன்றும் புதுசு இல்ல. சரி, நம்ம அண்ணாமலை இந்த மாதிரி சர்ச்சையா வேற என்னெல்லாம் பேசியிருக்காரு தேடி பார்த்தா அவரு பேசுறது எல்லாமே இப்படிதான் இருக்குது. நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். இவர் பேச்சு வந்து எப்பவுமே இப்படிதாங்க. எடப்பாடியை பத்தி ஏடாகுடமா பேசுவாரு. எடப்பாடி ஒரு தற்குறி, அவரு கூட எல்லாம் கூட்டணி வைக்கவே முடியாதுன்னு சொல்லி ஏற்கனவே பேசியிருக்காரு. கவிழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இத பேசி கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில எடப்பாடி தானே முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லி வேதனையோட தெரிவிச்சாரு. தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் தற்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்பதை தெளிவாக சொல்லி இருக்கிறார். இல்ல தண்ணி இனி போட்டிருக்கியா, ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? இதே மாதிரிதான் ஆரம்பத்துல விஜயமே எதிர்த்தாரு. விஜய் டிவிக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்கூல் பசங்க நேர்ல வர சொல்லுங்க அவரை, அவர் ஓரமா உட்காந்துக்கிட்டு நடிகைகளோட இடுப்பை கிள்ளிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அறிக்கை விடுவாரு. அவருக்கு 40 சொல்லணுமா, 50 வயசுல அறிக்கை அரசியலுக்கு வரிய 30 வயசுக்கு ஏன் வரலன்னு சொல்லி ஆரம்பத்துல தாவேக்காவையும் விஜயும் கிழிச்சு தொங்க விட்டாரு. டிவிக்கே முதல்ல வர சொல்லுங்கண்ணே, ஸ்கூல் பசங்க மாதிரி உட்காந்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டிவிக்கே சினிமா ஷூட்டிங்ல இருந்து அரசியல் பண்ணுவாங்களா? நான் என்ன விஜய் மாதிரி உட்கார்ந்து நடிகைகளோட இடுப்பை கிள்ளிக்கிட்டு உட்கார்ந்து டான்ஸ் ஆடிட்டு அங்க இருந்து அறிக்கை கொடுத்துட்டு இருக்கேனா? நான் களத்திலிருந்து போராடி கொண்டிருக்கின்றேன், களத்திலிருந்து பேசுறேன். இதென்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸா? விஜய்க்கு 50 வயசுல அரசியல் வரணும்னு தோணுச்சா? 30 வயசுல எங்க போனாரு? 50 வயசுல காலைல புத்தா எழுப்பிவிட்டு நடிகர் விஜய் அரசியலுக்கு வர சொன்னாரா? இப்போ இன்னைக்கு விஜயை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆனா விஜய் வந்து அவ்வளவு லேசாலாம் எடை போடக்கூடாதுன்னா, நான் அவரை டே 1ல இருந்து வாட்ச் பண்ணிட்டு வரேன், ரொம்ப ஆக்டிவா உழைக்கிறாருன்னு வாய் கூசாம சொல்றாரு. ஆனா நான் விஜய் அவர்களை நான் சாதாரணமாக எடை போடல. நம்ம டே 1ல இருந்து சொல்றேன். ஒரு சினிமா ஸ்டார், பாப்புலர் அப்பீல், மாஸ் அப்பீல் இருக்கிறவரு. தமிழக வெற்றி கழகத்தில் நிறைய தலைவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணன் செங்கோட்டையன் உட்பட எல்லா இடத்துலயும் கிளைகள கழகம் போடுறாங்க. நானும் கிரவுண்ட்ல பாக்குறேன், ஆக்டிவா தொண்டர்கள் இங்க போயிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் இருக்கு, எல்லாருமே ஆக்டிவா தான் இருக்கிறாங்க. போன வீடியோல என்ன சொன்னாரு, டிவிக்கே ஸ்கூல் பசங்க நடிகைகளோட இடுப்பை கிள்றாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதின்னு சொல்லி எதிர்த்து பேசியிருந்தாரு. இன்னைக்கு என்னடானா அவரு விஜய் வந்து சாதாரணமால எடை போடக்கூடாதான், இவரு டே 1ல இருந்து வாட்ச் பண்றாரா, அவங்க வந்து சாதாரணமால இல்லையா, ரொம்ப ஆக்டிவா வேலை செய்யறாங்களாம். ஏன் மாத்தி மாத்தி பேசுற? நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். இவரு ஏன் இப்ப விஜய புகழ்றாருன்னு புரியுதா? எடப்பாடியை திட்டிட்டு அப்புறம் புகழ்ந்து பேசினாரு, கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அந்த மாதிரி விஜயம் திட்டிட்டு இப்ப விஜய பாராட்டி பேசுறாருன்னா, ஓஹோ கதை அப்படி போகுதா? அப்படியா விஷயம்? அதுல கூட பாருங்க, அந்த பத்திரிகையாளர் ஒன்றும் சும்மா உள்ள சார், அப்ப உங்க கூட்டணி உறுதியாயிருச்சான்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? ஒண்ணு ஆமா, இல்ல இல்லன்னு சொல்லணும். இந்த இடத்துல அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, ஆனா சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணியும் ஒன்னா சேர்த்தா வெஜ் பிரியாணி நானு சம்பந்தமே இல்லாம பேசுது. இப்ப அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆனாலும் அந்த பத்திரிகையாளர் சும்மா விடல. அப்போ கூட்டணி இல்லைன்னு சொல்ல வரீங்களான்னு கேட்டதுக்கு, ஆனா அதை பத்தி நான் பேசக்கூடாதுண்ணா, அதை பத்தி மேல இடத்துல தானே பேசணும்னு சொல்லி மழுப்புறா போல. என்னடா? சரி,
இந்த தாவேகா பாஜக மாதிரி இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. இப்ப நம்ம வந்து அந்த கேன்சர் மேட்டருக்கு வருவோம். 7 நாள் சஷ்டி விரதம் இருந்தா கேன்சரே அழிஞ்சு போயிடும், கேன்சரே குணப்படுத்திடலாம்னு சொல்லி அண்ணாமலை பேசின இந்த விஷயம் இன்னைக்கு பெரிய பேசு பொருளாயிருச்சு. அதோட சோசியல் மீடியால ஃபுல்லா அவரை கிண்டல் பண்ணி ட்ரால் பண்ணி நீ நிஜமாவே ஐபிஎஸ் தான் படிச்சா சொல்லி பயங்கரமா ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் சங்கிகள் எங்க அண்ணாமலை ஒன்னும் சும்மா பேசல, இங்க பாரு டாக்டருங்களே வீடியோ போட்டிருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் காட்டுறாங்க. అందం ఏంటి మిర్చి చిరునవ్వు నడక சரி, இப்ப இதுல உண்மை என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட சில நாள் விரதம் இருக்குது வந்து புற்றுநோயோட சிகிச்சையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுன்றது உண்மைதான். விரதம் இருக்கிறதுனால புற்றுநோய் பரவி இருக்கக்கூடிய உயிரணுக்கள் அது வளர்றதை கட்டுப்படுத்த முடியும். அதே மாதிரி விரதம் இருக்கிறது வந்து IGF இன்சுலின் லைக் growth factor 1 அப்படிங்கிற மூளைக்கூறுகளை வந்து குறைக்குது. அதனால புற்றுநோய் பரவுறது வந்து தடுக்க முடியும்னு சொல்லி சில ஆய்வுகள் சொல்லுது. அப்ப அண்ணாமலை வாழ்க்கையிலேயே முறையா சரியா பேசிட்டாரா அப்படின்லாம் நம்ம நினைச்சுன்னா அங்கதான் இருக்குது டெஸ்ட். விரதம் இருக்கிறது புற்றுநோய் செல்கள் வளர்வதை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சில ஆய்வுகள் தான் சொல்லுது. ஆனா விரதம் இருக்கிறது கேன்சரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு எப்படி எல்லாம் உதவுதுன்னு சொல்லி இது வரைக்கும் முழுசா கண்டுபிடிக்கவே இல்லை. விரதம் இருப்பது புற்றுநோய் சிகிச்சையில பலன் தருதுன்னு சில ஆய்வுகள் சொன்னாலும் அது புற்றுநோய்க்கான தீர்வுன்னு சொல்லி எங்கேயுமே சொல்லப்படவே இல்லை. இப்படி இதை பத்தி எதுவுமே தெரியாம எந்த ஆய்வுமே பண்ணாம தான் நம்ம அறிவாளி அண்ணாமலை விரதம் இருந்தாலே கேன்சர் குணமாகி விடும் சொல்லி பொய்யான தகவலை சொல்லிக்கிட்டு திரியிறாரு. நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். இப்படிலாம் இந்த அண்ணாமலை பொய்யா பேசுறதுனாலதான் இப்போ மும்பை வரைக்கும் போய் அடி வாங்கிட்டு இருக்காரு. நம்ம ஊருக்காரனாவது பரவாயில்ல, இவரை கிண்டல் பண்றது ட்ரால் பண்றதுன்னு அதோட விட்டுறான். ஆனா மும்பைக்காரன் அண்ணாமலை ஒரு டம்மி பீஸ், அது ஒரு ரசமலை, வந்தா காலையே வெட்டுன்னு சொல்லி வெறி கொண்டு அலையிறானுங்க. எங்கடா இந்த ஏரியால தான் இங்க இருக்கான், அவன் மட்டும் என் கல்ல மாட்டல வெட்டாம விட மாட்டேன். டேய், இந்த அளவுக்கு அண்ணாமலை மேல ஏன் இவ்வளவு கொலவெறியோட சுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா மும்பைல வரக்கூடிய முனிசிபாலிட்டி தேர்தல் இருக்கு. அதுக்கு பிரச்சாரத்துக்கு இங்க இருந்து கிளம்பி பிரச்சாரத்துக்கு அங்க போயிருக்காப்ல அண்ணாமலை. அட, நம்ம இங்கேயே ஒரு கவுன்சிலர் கூட ஆகாத ஆளு, நம்ம போய் அங்க ஓட்டு கேட்டு என்ன ஆக போகுதுன்னு சொல்லி யோசிச்சிருக்கலாம். ஆனா அப்படிலாம் அவர் யோசிக்க மாட்டாரு. அங்க போன இடத்துல வாய வச்சுட்டு சும்மா இல்லாம மும்பை வந்து ஒரு மகாராஷ்டிராவோட சிட்டியே கிடையாது, அது ஒரு இன்டர்நேஷனல் சிட்டி. ஒன்றிய அரசு வந்து இதுக்கு வந்து 75,000 கோடி நிதி ஒதுக்குதுன்னு சொல்லி ஏடா கூடமா எகத்தாளமா பேசி வச்சிருக்கிறா போல. நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது, உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட, நீயும் வாய் சும்மா இருந்தாலும் இந்த ஊர் உள்ள சும்மா விடாது, உடம்ப பத்திரமா பாத்துக்க. இதோடதான் கடுப்பான மும்பைக்காரங்களாம் இன்னைக்கு அண்ணாமலையை போட்டு வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு படி மேல போய் ராஜ் தாக்கரே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த அண்ணாமலை ஒரு அறவேக்காடு, அது ஒரு ரசமலை, இத காலிலே வெட்டுவேன்னு சொல்லி வெறி கொண்டு அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. திருட்டு மொழி குறுந்தாடி வச்சிருப்பான், யாராவது பாத்தீங்களா? ஏன் முகத்தை மறைக்கிறீங்க? அது டஸ்ட் அலர்ஜி, ஆஸ்துமா பிரச்சனை. இப்படி அண்ணாமலையை எல்லாரும் அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது தம்பி அண்ணாமலை அடி வாங்குறத பார்க்க முடியாம அண்ணன் சீமான் களத்துல குதிச்சாரு. இப்ப சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அண்ணாமலை குறித்து ராஜ் தாக்கரே இந்த வன்முறை கருத்து வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது, அண்ணாமலை கொண்டுனா நாங்க துணை நிற்போம்னு சொல்லி தன்னோட டீம் ஆளுக்கு ஒண்ணுன்னு பாஞ்சி வந்துட்டாரு. ஒண்ணு நல்லா கவனிச்சிங்களா, எடப்பாடியை திட்டிட்டு இருந்த அண்ணாமலை எடப்பாடியை கூட சப்போர்ட் பண்ணி மிங்கல் ஆயிட்டாங்க. விஜயை திட்டிட்டு இருந்த அண்ணாமலை இன்னைக்கு விஜய்க்கு பிரச்சனை விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பயங்கரமா பேசுறாப்புல. அண்ணாமலையை திட்டிக்கிட்டு இருந்த சீமான் இன்னைக்கு அண்ணாமலைக்கு ஒரு பிரச்சனை பாஞ்சி வந்துட்டாரு. ஆஹா, அப்படியா? இப்படி காலை வெட்டுவேன்னு சொன்ன மேட்ருக்கு அவங்க கண்ணுல படாம அண்ணாமலைக்கு வந்து ஒரு வீடியோ போடுறாப்புல. எங்க தைரியம் தான் வெட்ட சொல்லுங்க பாப்போம், என் காலை தைரியம் தான் வெட்ட சொல்லுங்க பாப்போம்னு சொல்லி தில்லா இருக்க மாதிரி ஒரு வீடியோ போடுறாரு. சிவசேனா இன்னைக்கு தாக்கரேவோட சிவசேனா அதுல எழுதியிருக்கானுங்க, மும்பைக்குள்ள வந்தா என் காலை வெட்டுவேன், இங்க் அடிப்பேன். நான் மும்பைக்கு வரத்தான் போறேன், நீ இங்க் அடிச்சு பாரு, காலை வெட்டி பாரு, அதான் ரெண்டோட பாத்திரலாம். அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணி ஒரு கட்சியில 1-2 ஏடா குணமா இருந்தா பரவாயில்ல, கட்சியில இருக்க எல்லாமே ஏடா குணமா இருந்தா இப்படிதான் ஆகும். இத பத்தி சிவசேனா ஏக்நாத் சிண்டே கிட்ட போய் கேட்டாங்க, அண்ணாமலை இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டாங்களேங்க, இத பத்தி என்ன நினைக்கிறீங்க கேட்டதுக்கு, அட அது ஒரு கோமாளிங்க, அண்ணாமலை ஒரு கோமாளிங்கன்னு சொல்லி சிம்பிளா முஸ்டா போல. ஓகே, இன்னைக்கு மசாலோட சிறப்பா முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோ ஸ்பெஷலா வந்து கவனிக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க பேட்டை மன்சு. என்ன வடையா, மசால் வடை மசால் வடைதாயா.
பராக்